பிதாமகர் பீஷ்மருக்கு வணக்கம். வாருங்கள் வைத்தியரே. ஒரு துயர சம்பவம். இளவரசர் விசித்திரவீரியன் மரணமடைந்து விட்டார். இது ராஜ ரகசியம். ரகசியம் காக்கப்பட வேண்டும். விசித்திரனின் இறந்த உடலை தைலைத்தாரையிலிட்டு பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. தங்கள் உத்தரவு. இந்த செய்தி உன் மூலமாக வெளியே கசிந்தால் அத்தினாபுரத்தில் உன் பரம்பரை இருக்காது. புரிந்தது பீஷ்மரே. பீஷ்மா. அம்மா, சொல்லி அனுப்பியிருந்தால் நானே வந்திருப்பேனே. உன்னை காண வேண்டும் போல் இருந்தது, அதனால் இங்கு வந்தேன். சொல்லுங்கள் அம்மா. பீஷ்மா, நீ என்னை பற்றி என்ன நினைக்கின்றாய் என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பற்றி நான் என்ன நினைக்கின்றேன் என்று தெரியுமா? எனக்குள் 2 சத்தியவதி இருக்கிறாள். ஒருத்தி இறந்து கிடக்கும் தன் மகனை அடக்கம் செய்ய முடியாமல் தவிக்கும் தாய், சத்தம் போட்டு கூட அழ முடியாத ஒரு அபலை தாய். இன்னொருத்தி அத்தினாபுரத்து ராணி, தன் உயிரை கொடுத்தாவது அத்தினாபுரத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பவள். உன் அப்பா என்னை நம்பி, உன்னை நம்பி இந்த தேச பொறுப்பை நம்மிடம் இறக்கி வைத்துவிட்டு போய்விட்டார். ஆகவே இப்பொழுது இந்த தேசத்தை காக்கும் பொறுப்பு நம் இருவருக்கும் இருக்கிறது. பீஷ்மா, உன் தம்பி தொட்டி மீன் போல் தைலதாரையில் மிதந்து கொண்டிருக்கிறான். அவனை எரியூட்டி மோட்சத்திற்கு அனுப்ப வக்கற்றவளாகிவிட்டேனே. உனக்கே தெரியும், உன் தம்பியை தகனம் செய்தால் அம்பிகாவும் அம்பாலிகாவும் உடன்கட்டை ஏறி உயிரை துறந்து விடுவார்கள். 3 பேரை பலி கொடுத்து இந்த நாடு எதையும் பெறப்போவதில்லை. இந்த நாட்டிற்கு இளவரசனும் கிடைக்கப் போவதில்லை. பீஷ்மா, நீ எதற்காக சபதம் செய்தாய்? ஏன் பீஷ்மன் என்ற பெயர் எடுத்தாய்? நம் தேசத்திற்காகத்தானே. இந்த தேசத்தின் பொறுப்புகள் என் பிள்ளைகளை சேர வேண்டும் என்பதற்காகத்தானே. ஆனால் உனது தியாகம் எல்லாம் வீணாகின்றதே என்பதுதான் எனது கவலை. என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு புரியவில்லை அம்மா. புரியும்படியே சொல்கிறேன். விசித்திரவீரியன் சிதையேற்றப்பட்டால் அவனுடைய மனைவிகள் இருவரும் நெருப்பில் வீழ்ந்து சாவார்கள். அதன் பிறகு நமது குலம் வாரிசற்று போகும். நாட்டிற்கு அரசன் இல்லாமல் போவான். உன் தந்தை சந்தனு மகாராஜா அமர்ந்தாண்ட அந்த அரியாசனத்தில் நாயும் நரியும் உட்கார்ந்து ஊளையிடும். ஆம் பீஷ்மா, அதுதான் நடக்கப் போகின்றது. அவ்வாறு நடக்காமல் இருக்க நாம் என்ன செய்ய போகிறோம்? உன் தம்பி மனைவிகள் உடன்கட்டை ஏறி சாகாமல் இருக்க, ஒன்று அவர்கள் பிள்ளை பெற்றிருக்க வேண்டும். இல்லையேல் வயிற்றில் கருவை சுமந்திருக்க வேண்டும். பீஷ்மா, நீதானே காசிராஜனின் புத்திரிகளை சுயம்பரத்தில் சிறை எடுத்து தொட்டு தூக்கி வந்தாய். விசித்திரவீரியனுக்கு நீதானே அந்த பெண்களை திருமணம் செய்து வைத்தாய். உன்னுடைய வியர்வை அர்த்தமற்றவை ஆகிவிடலாமா?
ஆகையால் இந்த குழப்பத்தில் நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஆம், தாய்க்கு தனையன் உதவாமல் போனால் வேறு யார் உதவுவர் சொல் பீஷ்மா? புரிகிறது. உன் மனம் என்ன நினைக்கின்றது என்பதை என்னால் நன்றாகவே புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் பீஷ்மா, நமக்கென்று சில விதிமுறைகள் உண்டு. நீ விரும்பாமல் போகலாம். ஆனாலும் அந்த விதிமுறைகளுக்கு நீயும் நானும் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். அது நமக்காக நம் முன்னோர்கள் வெட்டிய கிணறு. நம் தாகம் தீர்ப்பது அந்த கிணறுதான். இது சந்திரகுலத்தில் எப்பொழுதும் நடப்பதுதான். சாஸ்திர அனுமதி பெற்று சான்றோர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. மகனே, குழம்புவதாலோ தயங்குவதாலோ பின்வாங்குவதாலோ வாழ்க்கை பிரச்சனைகள் தீர்ந்துவிடப் போவதில்லை. நான் பிரச்சனையின் முகத்தை நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். உன் தந்தை சந்தனு மகாராஜாவின் மனைவி என்ற முறையில் என்னால் ஏதேனும் செய்ய முடியும் என்றால் அது இந்த அத்தினாபுர சாம்ராஜ்யத்தை தொடர வைப்பதுதான். எதை செய்தாவது நான் இதை சாதித்தே ஆக வேண்டும். இல்லையே நான் உயிரோடு இருப்பதில் பலனில்லை. பீஷ்மா, உன் தம்பியின் ஆத்மா அங்கே தவித்துக் கொண்டிருக்கிறது. அவனை சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும். நம் நாடே ஆளுமையின்றி ஆதரவற்று கிடக்கிறது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில் உன்னிடம் மட்டுமே உள்ளது. தெரியும், உனது சபதம் அசாதாரணமானது என்று எனக்கு தெரியும். ஆனால் எதன் பொருட்டு அம்மாபெரும் சபதத்தை நீ செய்தாய்? எனக்காக, எனது பிள்ளைகளுக்காக, இந்த அத்தினாபுரத்தின் எதிர்காலத்திற்காகத்தானே? அப்படி என்றால் நான் சொல்வதை கேள். இந்த உதவியை செய். உன் தாய் உன்னிடம் கேட்கிறேன். நீ செய்த சபதத்தை எனக்காக கொஞ்சம் தளர்த்திக்கொள். விசித்திர வீரியனின் இடத்திலிருந்து எனக்காக நீ இந்த காரியத்தை செய்துதான் ஆக வேண்டும். நீங்கள் சொல்லும் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது என் நெஞ்சை பிளப்பது போல இருக்கிறது. நான் எடுத்த சபதம் உணர்ச்சி இல்லாமல் எடுத்தது என்று நினைத்தீர்களா? ஏதோ என் தந்தையின் சந்தோஷத்திற்காகவும் நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்வதற்கு மட்டுமே இந்த சபதத்தை எடுத்தேன் என்று நினைத்தால் அது தவறு. நான் காங்கேயன், கங்காதேவியின் புத்திரன். கங்கையிலே முழுகுபவர்கள் தான் விரும்பிய ஏதேனும் ஒன்றை கங்கைக்கு சமர்ப்பணம் செய்வார்கள். என் தாய் கங்காதேவிக்கு நான் 2 விஷயங்களை சமர்ப்பணம் செய்திருக்கிறேன். அதில் ஒன்று மனித குலம், குறிப்பாக அரச குலத்து இளைஞர்கள் வெறித்தனமாக விரும்பும் அரசு அதிகாரம். 2 பெண் இன்பம். இவ்2 சபதங்களையும் என் தாய்க்காக நான் செய்தேன். என் தாய் எனக்கு சோறு மட்டும் ஊட்டி வளர்க்கவில்லை. வசிஷ்டரின் மூலம் ஞானத்தை ஊட்டினாள். பரசுராமர் மூலமாக வீரத்தை புகட்டினாள். வாழ்க்கையின் உன்னத மதிப்பீடுகளை பற்றி கற்றுத்தந்தவள் என் தாய். தத்துவங்களையும் நெறிமுறைகளையும் போதித்தவள் என் தாய். அத்தினாபுரத்திற்கு எதிராக 1000 அரசர்கள் வந்தாலும் அவர்களை தனி ஒருவராக நின்று வெல்வேன். இந்த அத்தினாபுரத்திற்காக என் ஆவியையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். என் உடலால் இந்த அத்தினாபுரத்தை காக்க மட்டும்தான் முடியும். ஆனால் இந்த அத்தினாபுரத்திற்காக ஒரு காலமும் என்னால் வாரிசுகளை கொடுக்க முடியாது. இருந்தாலும் விசித்திர வீரியனின் மரணம் என்னை வதைக்கிறது. அவனை எரியூட்டப்படாத சூழ்நிலையை நினைத்து நான் வேதனைப்படாத நேரமே இல்லை. நீங்கள் சொல்வது சத்திரிய தர்மம்தான். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என்னால் உங்களுக்கு உதவ முடியாது. என்னுடைய சுதர்மம் இதையும் மீறி இதைத்தான்
அம்மா கார்த்தியாயினி, என் குலதெய்வமே, குழந்தை பருவம் தொடங்கி என் துன்ப காலங்களில் எல்லாம் எனக்கு துணையாக இருந்து நல்வழி காட்டியவள் நீதான். இப்பொழுதும் உன்னைத்தானம்மா சரணடைந்திருக்கிறேன். அத்தினாபுரத்திற்கு வாரிசு இல்லாமல் போனால் நான் உயிர் வாழ்ந்து என்ன பயன்? தேசம் அழியாமல் இருக்க வேண்டுமானால் ஆட்சி செய்ய வாரிசு வேண்டும். வாரிசை அடைய வழிகாட்டு தாயே, என்னை கைவிட்டு விடாதே. என் கணவர் சந்தனு மகாராஜாவிற்கு அத்தினாபுரத்தை முன்னேற்றுவேன் என்று கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வழி செய் தாயே, காப்பாற்ற வழி செய். அம்மா, நன்றி தாயே, நன்றி, நன்றி தாயே. அன்னையே, 2 நாட்களாக தங்களை அரண்மனையில் காண முடியவில்லையே. விசித்திர வீரியனின் உடல் தகனம் தள்ளிக்கொண்டே போகிறது. தாங்கள் எங்கே அவசரமாக சென்று வருகிறீர்கள்? அன்னையே, ஏன் இந்த தயக்கம்? எனது அனைத்து வேண்டுதல்களுக்கும் விடையளிக்கும் என் குலதெய்வத்திடம் சென்று வந்தேன். பீஷ்மா, நான் எதை செய்தாலும் அது அத்தினாபுரத்தின் நலங்கருதியே செய்வேன் என்பதில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? இதில் என்ன சந்தேகம் தாயே? அது போதும் எனக்கு. பீஷ்மா, நான் இதுவரை யாரிடமும் சொல்லாது மறைத்து வைத்திருந்த ரகசியம் ஒன்றை உன்னிடம் இப்பொழுது கூறப்போகிறேன். எனக்கு வயது அப்போது 16 இருக்கும். துன்பமே அறியாத வாழ்வு. யமுனா நதியில் ஒரு சேவையாக பரிசல் ஓட்டிக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் மாமுனிவர் பராசரர் வந்து அக்கரைக்கு போக வேண்டும் என்று என்னிடம் கேட்டார். முனிவரோடு நான் அக்கரை நோக்கி பரிசலை வலித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது வானம் கருத்தது, மேகங்கள் குமுறின. முனிவர் கண்ணை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார். அச்சமயம் அசிரீரி ஒன்று எழுந்தது. கண் விழித்த முனிவர், நீ கடவுள் அனுக்கிரகம் பெற்றவள் என்றார். தெய்வத்துக்கு நிகரான ஒரு குழந்தை உனக்கு பிறக்கப் போகிறான் என்றார். சிறுமியாகிய நான் எப்படி தாயாக முடியும் என்றேன். அது கடவுள் சித்தம் என்றவர் என் கண்களை மூடச் சொன்னார். அப்பொழுதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. நான் கண்ணை விழித்தபோது என் அருகில் 3 வயது குழந்தை இருந்தான். அவன் பெயர் கிருஷ்ணன் என்றார். உனக்கு அவன் எப்பொழுது தேவையோ அப்பொழுது உன் எதிரில் தோன்றுவான் என்று சொல்லி குழந்தையை அழைத்து போய்விட்டார். அந்த குழந்தை கிருஷ்ண துவைபாயனன்தான். உலகம் புகழும் வேத வியாசன், உனது அண்ணன். ஆம், மகா ஞானி வியாசன் நான் பெற்ற மகன். என் மகனை பார்க்க அவன் குடிலுக்கு சென்றிருந்தேன். ஒரு தாயாக முதன் முறையாக நானே சமைத்து அவனுக்கு பரிமாறினேன்.
அவன் மகிழ்ச்சியோடு உணவை உண்டான். பல்லாண்டுகள் பிரிந்த என் மகனை நான் என் கண்களால் ஆசை தீர பருகினேன். என் துயரத்தை அவனிடம் சொன்னேன். சரி, அதற்காக தாங்கள் கலங்கலாமா? என் நிலை அறியாதவனா நீ? புத்திர சோகம் என்னும் விஷநாகம் என்னை விடாமல் துரத்திக் கொண்டிருக்கிறது. பிறந்த குழந்தையாயிருக்கும் போதே உன்னை விட்டு நான் பிரிந்தேன். சித்ராங்கதனை எரித்த நெருப்பு கூட இன்னும் மாறவில்லை. ஆனால் அதற்குள் உன் சகோதரன் விசித்திரவீரியனும் மாண்டு விட்டான். அது அவனது விதி. வியாசா, விசித்திரவீரியன் 2 நாட்கள் கடந்து விட்டன. அவனுக்கு இறுதிச் சடங்கை கூட நடத்தாத இரும்பு மனம் படைத்தவளாகிவிட்டேன். விசித்திரவீரியனை சிதையில் ஏற்றிவிட்டால் அவனை நம்பி வந்திருக்கும் மனைவிகளும் சதியில் இறங்க வேண்டி வரும். ஹத்தினாபுரமே அந்த தீயில் அழிந்து மடியும். அந்த ராஜ்யத்தின் எதிர்காலம் அத்தோடு அஸ்தமித்து போகும். சரி, பீஷ்மன் இருக்கிறானே, அவன் இருக்க அத்தினாபுரத்துக்கு ஆபத்து ஏது? ஆபத்து இல்லைதான். ஆனால் அரசன் வேண்டுமே. அத்தினாபுர பேரரசுக்கு வாரிசு வேண்டும். பீஷ்மனிடம் இது குறித்து விவாதித்தீர்களா? மன்றாடி பார்த்து விட்டேன். என் தந்தைக்கு கொடுத்த வாக்கை அவன் மீறுவதாக இல்லை. அவன் கொடுத்த வாக்கு என் தலையிலேயே வந்து இடியாக இறங்கியிருக்கிறது. அவன் ஒருபோதும் பிரம்மச்சரியத்தை கைவிட மாட்டான். வற்புறுத்தினால் செத்து மடிவேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டான். அதனால்தான் உன்னிடம் அபயம் தேடி ஓடி வந்திருக்கிறேன். மோட்சமே என் வாழ்க்கை, யோகமே எனது லட்சியம் என்பது தாங்கள் அறிந்ததுதானே அம்மா? நான் அறிவேன் வியாசா. ஆனால் அத்தினாபுரத்தை அழியவிட்டால் என் உயிரும் மிஞ்சாது. உன் தாயின் ஆத்மா சாந்தி அற்று பேயாக அலையும். நீ மட்டும் மனது வைத்தால் அத்தினாபுரத்திற்கே விமோசனம் பிறக்கும். உன் அம்மாவின் துயரம் தீரும் மகனே. பிரம்மதேவரே, மா முனிவரும் என் தந்தையுமான பராசரர் எனக்கு தாயாக ஒரு மீனவ பெண்ணை தேர்ந்தெடுத்ததற்கும், யமுனா நதியின் நடுவில் நான் தோன்றியதற்கும், தாய் சத்தியவதி ராஜமாதா ஆனதற்கும், இப்போது அத்தினபுரத்திற்கு வாரிசுகளை நான் கொடுப்பதற்கும் என்ன காரணம் என்று இப்போது புரிகிறது. விதியின் எல்லா விளையாட்டிலும் பெரியவர்கள் மட்டுமல்ல, குழந்தைகளும் பங்கு கொள்ள வேண்டியிருக்கிறது. கவலையை கைவிடுங்கள். உங்கள் கோரிக்கை விரைவில் நிறைவேறும். உங்கள் குலம் தழைக்கும். வியாசா, என்னை மன்னித்து விடு. உன் தாய் சுயநலம் பிடித்தவளாகிவிட்டேன். நீ கடுந்தவத்தால் பெற்ற பலனை எல்லாம் நான் அபகரித்து செல்கிறேன். மன்னித்து விடு வியாசா. அத்தினாபுரத்தை காக்க இதைத் தவிர எனக்கு வேறு வழி தெரியவில்லை. எல்லாம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதம்மா. நீங்கள் கவலைப்பட ஒன்றும் இல்லை. நீங்கள் வெறும் கருவிதான். நல்லது. அப்படியானால் உடனே என்னுடன் புறப்படு. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். இதே கோலத்தில் நான் எப்படி வருவேன்? அது விபரீதத்தில் தான் முடியும். வியாசா, காலம் கடந்து கொண்டிருக்கிறது. உன் தம்பியின் இறுதி ஊர்வலம் நாட்கணக்காக தள்ளி போய்க் கொண்டிருக்கிறது. அவனுடைய இறுதிச் சடங்கை நடத்தாததால் அவன் ஆன்மா சாந்தியற்று அலைந்து கொண்டிருக்கும். அதற்குள் நல்லது நடக்க வேண்டும் அல்லவா? எனவேதான் சொல்கிறேன், உடனே என்னுடன் புறப்படு.
நீங்கள் அத்தினாபுரத்திற்கு புறப்படுங்கள். நான் உடனடியாக வந்து சேர்க்கிறேன். வருகிறேன். நம் குலகுருவான வியாசர் பெருமான் என் சகோதரரா? பாரதமே போற்றும் மகான் எனக்கு சகோதரராக வாய்த்தது முற்பிறவியில் நான் செய்த புண்ணியத்தின் பலன். ஆம், நமது குலம் தழைக்க, இந்த அத்தினாபுரத்தின் எதிர்காலத்தை காக்கவே அவனிடம் உதவி கேட்டு கானகம் சென்றிருந்தேன். அவன் மகா யோகி, ஞான மார்க்கத்தின் மகான். ஆனால் அவன் கடவுளே ஆனாலும் பெற்ற தாய்க்கு பிள்ளைதானே. அதனால்தான் என் கண்ணீருக்கு அவன் கரைந்து விட்டான். தன் தவ வாழ்வையும் எனக்காக தானம் செய்ய அவன் துணிந்து விட்டான். அம்பிகா அம்பாலிகாவிற்கு சந்தான பாக்கியத்தை தர அவன் சம்மதித்து விட்டான். பீஷ்மா, இதில் உனக்கு கருத்து வேறுபாடு ஏதேனும் உள்ளதா? அம்மா, நீங்கள் அத்தினாபுர பேரரசின் பட்டத்து அரசி, அரசியல் நுட்பங்களை அறிந்தவர். நீங்கள் எதை செய்தாலும் அதில் சத்திரிய தர்மம் அடங்கியிருக்கும் என்பதை நான் அறிவேன். எல்லாவற்றையும் விட வியாசர் என்ற மகா புருஷரின் வருகையால் நம் அத்தினாபுரமே பெருமை பெறும். உலகே போற்றும் வியாசர், அவரின் அருளால் குருதேசத்தின் வம்சம் தழைப்பது நாம் பெற்ற பெரும் பாக்கியம். குருவே, தாங்கள் நினைத்திருந்தால் இந்த பாசப்பிடியில் இருந்து தப்பியிருக்கலாமே. இப்போது இத்தனை ஆண்டுகால தவமும் வீண் போகுமே. வைஷம்பாயனா, தாயின் கருவிலிருந்து மண்ணுக்கு வந்த மனிதன் எவனும் கர்மாவிற்கு கட்டுப்பட்டவன்தான். என் கர்ம பலனை நான் அனுபவித்தே தீர வேண்டும். அதிலிருந்து தப்ப முடியாது. அதைவிட என்னை பெற்றெடுத்த தாய் வந்து கண்ணீர் விட்டு கெஞ்சும் போது என்னால் மறுக்க முடியாது. ஐயனே, அப்படியானால் விதியின் பலனை, கர்மத்தை யாரும் தவிர்க்க முடியாதா? முடியாது என்பதல்ல, கூடாது. நீங்கள் முக்காலமும் உணர்ந்தவர், உங்களுக்கே இந்த நிலையா? எதிர்காலத்தை அறிவான் ஞானி. அவனை பொறுத்தவரை அதுவும் ஒரு வகையில் சாபம்தான். காரணம், சிரித்துக் கொண்டே அவனதை ஏற்றுக்கொள்வான். சாதாரண மனிதனோ வந்த பின்பு அழுகிறான். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கும் மனநிலைக்கு வந்துவிட்டால் மனிதனும் ஞானியாகலாம். என்னைப் போல் துன்பத்திலும் சிரிக்கலாம். சிவை, இப்போதே நாங்கள் உடன்கட்டை ஏற தயாராக இருக்கிறோம். அந்த இனிய வைபவம் எப்போது? இளவரசியார்களே, எனக்கு எதுவும் தெரியாது. ராஜமாதா வந்து உங்களிடம் அனைத்தையும் கூறுவார். அம்பிகா, இந்த ஆடையை இன்றிரவு நீ அணிந்து கொள். நாளை இரவு வேறொரு ஆடையை அம்பாலிகா அணிந்து கொள்வாள். இன்றிரவு எனக்கு, நாளை
அவளுக்கா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. 2 பேரும் ஒரே சிதையில் ஒரே நேரத்தில் தானே உடன்கட்டை ஏறப் போகிறோம். என்ன, உடன்கட்டை ஏறப் போகிறீர்களா? அப்படி என்று யார் உங்களுக்கு சொன்னது? அத்தினாபுரத்தின் எதிர்காலமே உங்கள் கையில் இருக்கும் பொழுது மரணத்தை நீங்கள் ஏன் தழுவ வேண்டும்? என்ன சொல்கிறீர்கள்? ஆ, நான் இப்பொழுது கூறப்போவதை பதட்டமில்லாமல் சற்று பொறுமையோடு கேளுங்கள். எதிர்பாராத விதமாக என் மகன் விசித்திர வீரியன் இறந்து போய்விட்டான். ஆனால் அவனுடைய மரணம் நம்மில் சிலரைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அத்தினாபுரத்தை பொறுத்தவரை அவன் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறான். உண்மையை ஏன் மறைக்கின்றேன் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். காரணம் இருக்கிறது. என் மகனின் உடல் எரியூட்டப்பட்டால் சதியில் நீங்கள் இருவரும் உயிர் துறக்க நேரிடும். அத்தோடு அத்தினாபுரத்தின் எதிர்காலம் அடியோடு மடிந்து வீழும். அது ஒரு காலமும் நடக்கக்கூடாது, நடக்கவும் விடமாட்டேன். சதியில் நீங்கள் இருவரும் உயிர் துறக்காமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் இருவரும் ஒரு குழந்தைக்கு தாயாக வேண்டும். இல்லையேல் கருவுற்றிருக்க வேண்டும். என் மகன் விசித்திர வீரியன் இறந்து போன மறுகணமே என் கண்முன் நின்றது அத்தினாபுரத்தின் எதிர்காலம்தான். இறைவனின் அருளால் என் ராஜ்யத்தின் எதிர்காலத்தை காக்க எனக்கு வழி தெரிந்தது. சத்திரிய குல தர்மப்படி மன்னன் இறந்து போனால் அவனுடைய மனைவியை மன்னனின் சகோதரன் மணந்து கொள்ளலாம், புத்திர பாகியத்தையும் தரலாம். ஆனால் விசித்திர வீரியனின் சகோதரனான பீஷ்மன் பிரம்மச்சரிய விரதம் பூண்டிருப்பவன். அவன் ஒருபோதும் இதற்கு உடன்பட மாட்டான். இந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் எனக்கு அந்த விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. எனது 16வது வயதில் பராசரர் என்னும் மகா முனிவர் எனக்கு ஒரு ஞான குழந்தையை அருளினார். அந்த குழந்தை பரத வருஷத்தின் மகா ஞானி. அவன்தான் வியாசன். பல வருடங்களுக்குப் பிறகு அவனை நான் சந்தித்தேன். ஞானத்தின் உச்சத்தில் இருக்கும் அவனிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டேன். அவன் உங்கள் இருவருக்கும் புத்திர பாக்கியத்தை தர தற்போது சித்தமாயிருக்கிறான். ஆம், அத்தினாபுரத்தின் வாரிசை உங்கள் இருவரின் மூலம் தரப்போவது எனது மூத்த மகன் வியாசன்தான். சீச்சி, ராஜமாதா, கண்டவனோடு உறவு கொள்ள நாங்கள் என்ன வேசிகளா? உங்களது மிரட்டலுக்கு பணியும் சேடி பெண்கள் அல்ல நாங்கள், இளவரசிகள். எங்களை கடத்தி வந்தவன் ஒருவன், எங்கள் கழுத்தில் மாலையிட்டவன் இன்னொருவன், இப்பொழுது பஞ்சனையை பகிர்ந்து கொள்ளப் போகிறவன் வேறொருவனா? வெட்கக்கேடு. இந்த அத்தினாபுரம் நாடல்ல, சுடுகாடு. அம்பாலிகா, இந்த அத்தினாபுரம் நாடல்ல, சுடுகாடு. அம்பாலிகா, பேசுவது யாரிடம் என்பது நினைவில் இருக்கட்டும். இந்த அத்தினாபுர தேசத்திற்கு மருமகள்களாக வந்ததை எண்ணி வெட்கப்படுகிறோம். போதும், உன் நாவை அடக்கு. போதும். அத்தினாபுர பேரரசை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? பச்சை குழந்தைக்கு சொல்வதை போல் பொறுமையாக எத்தனை முறை எடுத்துச் சொல்லியும் புரியவில்லையா உங்களுக்கு? வாய்க்கு வந்தபடி பேச என்ன தைரியம் உனக்கு?
பெற்ற மகனின் உடலை பல நாட்களாக வீட்டுக்குள் கிடத்தி இருக்கும் என் பெற்ற வயிறு எப்படி பற்றி எரியும் என்பதை அறிவீர்களா நீங்கள்? எத்தனை கேவலமான இழிவான பேச்சு! சத்திரிய குல பெண்கள் தானா நீங்கள்? அதற்கு அர்த்தமாவது தெரியுமா உங்களுக்கு? வெட்கம்! எப்பொழுது நீங்கள் ஒரு மன்னனை மணக்கிறீர்களோ அப்பொழுதே இந்த சாம்ராஜ்யம் உங்களுடையதாகிறது. அதேபோல் நீங்களும் இந்த சாம்ராஜ்யத்திற்கு உரியவர்களாகிறீர்கள். அதன் பிறகு நாட்டை தவிர வேற எதுவும் உங்களுக்கு பெரிதல்ல, பெரிதாகவும் இருக்கக்கூடாது. அதோ இறந்து கிடக்கும் உங்கள் கணவன் நான் பெற்ற மகனையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். இதயமற்றவள் என்று நீங்கள் என்ன எண்ணலாம்? தாய்மை எனக்குள் ஒரு பக்கம் துடியாய் துடிப்பினும் நான் பட்டத்து அரசி. இந்த அத்தினாபுர பேரரசை காப்பதை தவிர வேறொன்றும் எனக்கு பெரிதல்ல. எனக்குள் எத்தனை துயரங்கள் பொங்கி வழிகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்களா? அறிவீர்களா? கட்டிய கணவனை இழந்து கைம்பெண் ஆனேன். அப்பொழுதும் இந்த அத்தினாபுர பேரரசின் எதிர்காலம் தான் என் கண்ணுக்கு தெரிந்தது. என் மூத்த மகன் சித்ராங்கதனின் மரணம் தந்த ரணமும் வலியும் இன்னும் எனக்குள் காயவில்லை. அதற்குள் என் இளைய மகன் விசித்திர வீரனையும் இப்பொழுது பறிகொடுத்து விட்டேன். ஒரு தாயாக அழுது ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்க எனக்கு அவகாசம் இல்லை. இந்த நாட்டை கட்டி காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தான் எனக்கு பெரிதாக தெரிகிறது. நான் உங்களிடத்தில் இருந்திருந்தால் ஒரு போர் வீரனைப் போல சூழ்நிலையை எதிர்கொள்ள தயாராக இருந்திருப்பேன். போர்க்களத்தில் எதிரி யார் என்பதில் கவனம் இருக்கக்கூடாது. நம் நாட்டை எவ்வாறு காக்க வேண்டும் என்பதில் தான் கவனம் இருக்க வேண்டும். ஆனால் இங்கு நான் ஏமாந்து போனேன். நீங்கள் சத்திரிய குல பெண்கள் தான் என்று நம்பி ஏமாந்து போனேன். ஆதங்கத்தில் சற்று கடிந்து கொண்டேன். கணவனை இழந்த துக்கத்தில் நீங்கள் இருவரும் இருக்கும் பொழுது நாட்டை காப்பாற்றுமாறு உங்கள் இருவரையும் வற்புறுத்துவது நியாயமில்லைதான். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள். இந்த அத்தினாபுர பேரரசு உங்களுடையது. அதை காப்பதா அல்லது கைவிடுவதா என்பதை நீங்களே முடிவெடுங்கள். நான் சோர்ந்து விட்டேன். போராடி போராடி சோர்ந்து விட்டேன். இனியும் போராட என் மனதிலோ உடலிலோ வலுவில்லை. நான் மட்டும் 2 குழந்தைகளுக்கு தாய் இல்லை எனில் என் கணவர் இறந்த போதே என்னையும் தீக்கு இரையாக்கி இருப்பேன். இன்றைக்கு இவ்வளவு துயரங்களையும் சந்திக்க நேர்ந்திருக்காது. இந்த அத்தினாபுரத்தின் எதிர்காலத்தை காப்பாற்றுங்கள் என்று உங்களிடம் மண்டியிட்டு பிச்சை கேட்கும் அவலமும் நேர்ந்திருக்காது. இந்த அத்தினாபுர பேரரசு அழிந்து போவதுதான் உங்கள் விருப்பம் என்றால் அப்படியே ஆகட்டும். என் மகன் சிதையோடு நீங்கள் உடன்கட்டை ஏறுங்கள். உங்களோடு சேர்ந்து இந்த ஹத்தினாபுர சாம்ராஜ்யமும் தீயில் அழிந்து போகட்டும். அழிந்து போகட்டும்.
விடுதலை அளிக்க உன்னால் மட்டுமே எனக்கு உதவ முடியும். நீ என் முன்னால் தோன்றும் வரை நான் இந்த இடத்தை விட்டு நகரப் போவதில்லை. நீ எனக்கு காட்சி தரும் வரை என் கடும் தவம் தொடரும். இல்லையேல் இதே இடத்தில் என் உயிர் பிரியும். இது உன் மீது ஆணை, உன் மீது ஆணை. அத்தினாபுரத்தில் அமைதியா? என் பேர குழந்தைகளின் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள இப்பொழுதே துடிக்கிறேன். சொல்வதற்கு வருத்தமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. மகாபாரதம், பாரதம் மகாபாரதம் உயர் நீதியும் சொன்ன காவியம். மகாபாரதம், மகாபாரதம். மண்ணை பெரிதென்று தேடும் ஒருவன், மனிதம் உயர்வென்று நாடும் ஒருவன், வன்மம் வாழ்வென்று வாழும் ஒருவன், நானே உலகென்று காட்டும் ஒருவன். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே.